பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? சரி, சந்தோஷமா இருக்கீங்க. போன தடவை பார்த்ததுக்கு இந்த தடவை தான் எல்லாம் தெளிவா இருக்கீங்க பளிச்சுன்னு. சரி, ஸ்தோத்திரம். பாஸ்டர் அருமையா சொன்னாங்க, வேத வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத சொன்னாங்க. நீங்க வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை தீர்க்கதரிசியா எடுத்து பயன்படுத்துவார்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதை நான் ஆவியானவருடைய வார்த்தையாவே நான் அதை எடுத்துக்கிறேன். நீங்களும் வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜெபம் பண்ண சொன்னா எவ்வளவு நேரம் வேணா ஜெபம் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வசனத்தை படிக்க சொன்னா எவ்வளவு வேணா படிப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. சில பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வசனம் படிக்க மாட்டாங்க. ஆனா ரெண்டுமே என்னது, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்தான். நம்ம ஜெபிக்கிறதும் ஒரு வகையில முக்கியம்தான், அதே நேரத்துல வசனத்தை தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம்தான். இந்த வசனம் படிக்கிற ஆட்கள் கூட எப்படியோ தேறி வந்துருவாங்க. துரு உபதேசம் வந்தா ஈஸியா தப்பிச்சிருவாங்க, இல்ல வசனம் எப்படி இருக்கே அப்படின்னு. ஆனா ஃபுல்லா ஜபம் ஜபம் ஜபம்னு இருக்கிறவங்க ஏதாவது துரு உபதேசம் வந்தாலும் அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா வசனம் தெரியல இல்ல, அப்ப ஈஸியா விழுந்துருவாங்க. அதனால ஜெபிக்கிறது எந்த அளவு முக்கியமோ அதே அளவு வேத வசனத்தை அறிந்து அதோடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சரி, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போவோம். எடுத்து வாசிங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி கூட வாசிங்க. அந்த கடைசி சென்டென்ஸ் மட்டும் வாசிங்க. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுடைய சமூகத்துக்கு நேரம் வரோம்ப்பா. அப்பா, என்ன நோக்கத்துக்காக எங்களை கூட்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. உங்களுடைய பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கிற சகல கேள்விக்கும் ஆண்டவரை இன்னைக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்கப்பா. பயங்களை நீக்கி போடுங்க, சோர்வுகளை நீக்கி போடுங்க, போராட்டங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளோட போராடி போராடி ஆண்டவரே அதை மேற்கொள்ள முடியாம தோத்து போய் வந்திருக்காங்க ஆண்டவரே. அதை எப்படி மேற்கொள்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. என் தேவன் தாமே நீர் பேசுங்க, உமது அடியனை மறைத்து நீர் பேசுங்க ஆண்டவரே. என்னிலிருந்து வரும் வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகளா இருக்கக்கூடாது, தேவ ஆவியானவரின் வார்த்தைகளா இருக்கட்டும். உங்க பிள்ளைகளோட பேசுங்க, உங்களை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஆண்டவரே. இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது. உங்களுடைய பிள்ளைகளோட நீர் பேசுங்க, பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. நான் சிறுகணும் ஆண்டவரே, நீர் பெருகணும், என் மூலமாக பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். மறுபடியும் வாசிங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு செய்தி அதுதான், நம்முடைய தேவன். அதை நீங்க சொல்லும் பொழுதே விசுவாசத்தோட சொல்லணும். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே போராட்டங்கள் இருக்கதான் செய்யுது. நம்முடைய பர்சனல் லைஃப்லயும் இருக்கு, குடும்பத்துல இருக்கு, வேலை செய்யற இடத்துல இருக்கு, படிக்கிற இடத்துல இருக்கு. எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வகையில போராட்டம்ன்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம அது மனிதர்கள் மூலமா வந்தாலுமே உண்மையான எதிரி யாரு? சாத்தான், பிசாசு தான். பிசாசு தான் என்ன பண்ணுவான், மனிதர்களை ஏவி விட்டு நம்மளை கோவப்படுத்துறது, நம்மளை கடன் பிரச்சனையில மாட்டி விடுறது, வியாதியை கொண்டு வர்றது. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் போராட்டங்களை எல்லாம் அவன் தான் கொண்டு வரான். அப்ப உண்மையான எதிரி யாரு நமக்கு? நம்முடைய சத்துருக்கள் உங்கள் வீட்டாரே, உங்க குடும்பத்துல இருக்கவங்க தான் உங்களுக்கு சத்துருக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையான சத்துரு யாருன்னா சாத்தான் தான். அவன் தான் நம்முடைய எதிரி. அதை மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு அவன் நமக்கு விரோதமா கொண்டு வர போராட்டங்களை எல்லாம் நம்மளால முறியடிக்க முடியுமா? நம்மளுடைய சுய பலத்தினால
முடியாது. ஏன்னா அவன் ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கணும், நமக்குள்ள ஆவியானவர் இருக்கணும். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் தான் நமக்காக யுத்தம் பண்ணக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கு போராட்டங்களை பாருங்கவே, வெளியேனா என்ன போராட்டங்கள்லாம் நமக்கு இருக்கு. நமக்கு சரீரத்துல பிரச்சனை இருக்கு, சரீரத்துல வியாதிகள், ஏதாவது ஒரு வியாதி இருக்கு. பாஸ்டர் போன தடவை பேசணுமா, இந்த சர்ச்சில் எங்கன்னு தெரியல, வியாதின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாருக்குமே பெரும்பாலும் வீட்டில் வியாதி இல்லாதவங்கன்னு சொல்லவே முடியாது, யாராவது ஒரு ஆள் வியாதியில் மாட்டிக்கிறாங்க. குடும்பத்தில் யாராவது வியாதியில் மாட்டினாலே அந்த குடும்பம் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டமும் படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கணும், மனதளவுலையும் அது ஒரு பாதிப்பை கொண்டு வந்துடுது வியாதின்றது. அதே போல் கடன் பிரச்சனை ஆரம்பத்தில் நம்ம ஏதோ ஒரு நினப்பில் வாங்கிட்டோம், இதை செஞ்சு முன்னேறிடலாம், அதை செஞ்சு முன்னேறிடலாம். யாருமே போய் சிக்கிக்கணும்னு யாரும் கடன் வாங்க போறதில்ல. ஏதாவது ஒரு பிளான்ல நம்ம இதை செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு செஞ்சு கடன்ல போய் தேவையெல்லாம் மாட்டிக்கிறோம். இப்போ அதுவே நம்மளை போட்டு நெருக்குது, அதுவே ஒரு போராட்டமா மாறுது, அதுவே ஒரு யுத்தக்களமா மாறுது, நம்மளை தோக்கடிக்குது. அது படிக்கிற பிள்ளைகள் படிக்கணும், குடும்பத்துல திருமணமாகாதவங்களுக்கு திருமணமே ஒரு போராட்டமா இருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு வரன்னு பார்த்தாலும் அது ஒரு போராட்டத்திலேயே நிற்கும். ஒரு குழந்தை பாக்கியம், அவங்க சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு சாத்தான் நம்ம லைஃப்ல கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கிறான். நம்மளை எப்படியாவது காலி பண்ணிடணும்ன்றது தான் அவனுடைய எண்ணமா இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்க. நீங்க சும்மா இருந்தாலே போதும், கர்த்தர் என்ன பண்ணுவாரு, யுத்தம் பண்ணுவார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கர்த்தாவே நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நான் போய் யுத்தம் பண்ணிட்டு வரேன்ட்டு போய் அங்க எங்க அடி வாங்கி வீங்கி போய் வரோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், சும்மா இருந்துட்டு ப்ராப்ளமை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துடணும். கர்த்தாவே இதுதான் என்னுடைய பிரச்சனை, ஆண்டவரே இதுதான் என் பிள்ளைகளுடைய பிரச்சனை, ஆண்டவரே இதுதான் என்னுடைய வேலையில என்னுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனைய இனிமே நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, ஏன்னா நான் சில சமயம் போராடி பார்த்துட்டு அந்த மனுஷங்க வந்துடும் இல்லையா, நம்ம போராடி பார்த்துட்டு அப்புறம் தான் புத்தி வரும், ஆகா வசனம் ஞாபகம் வரும். அப்புறம் ஆமா ஆண்டவரே நான் அமைதியா இருக்கேன், இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. அதே போல பார்த்தோம்னா கொஞ்ச நாள்லயே அந்த விஷயம்லாம் சரியாயிரும். ஆண்டவர் என்ன பண்ணிப்பாரு, நமக்காக யுத்தம் பண்ணி அந்த காரியத்தை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில எந்த போராட்டம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் கையில கொடுத்துட்டு நம்ம ஹாப்பியா இருந்துக்கணும். நம்முடைய அப்பா கையில கொடுத்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதை நினைச்சு கவலையே பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம கவலைப்பட்டோம்னாலே நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். வியாதி இருக்கு, வியாதியவே நினைச்சு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா என் தேவனை நான் விசுவாசிக்கலன்றது அர்த்தம். இப்ப வசனம் சொல்லுது இல்லையா, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யாருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. இதே கர்த்தர் தான் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கிடவதுன்னு. என்னாச்சு, வெளிச்சம் உண்டாச்சா? அவர் வார்த்தையின்படி இந்த 6 நாளும் படைச்சாரு, எல்லாத்தையுமே வார்த்தையின்படி படைச்சாரு. அவர் சொல்ல சொல்ல எல்லாம் வந்துச்சா இல்லையா? நம்ம பாக்குறோம், இந்த பூமி மட்டும் பாக்குறோம், பூமியில இருந்து நைட்டு பார்த்தா ஸ்டார்ஸ் தெரியுது, பகல்ல பார்த்தா சூரியன் தெரியுது. ஆனா இதை தாண்டியும் பல கோடி சூரிய குடும்பம் இருக்குன்றாங்க, பல கேலக்சி, பல யூனிவர்ஸ் இருக்குன்றாங்க. இதெல்லாம் பாருங்க, நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாதது. ஆண்டவர் அம்புட்டையும் வார்த்தையில படைச்சிட்டு நம்மளையும் படைச்சு வச்சிருக்கிறார் ஆண்டவர் அவருடைய சாயல்ல. இப்ப இவ்வளவு பெரிய தேவன், வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவன், அதே வார்த்தை தான் சொல்லுது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்றாரு. அப்ப அது நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஆனா எப்ப நடக்கும் தெரியுமா, நம்ம விசுவாசிக்கும் போது நடக்கும். அப்ப நமக்கு அந்த விசுவாசம் வேணும். என் தேவன் யாருன்ற விசுவாசம் எனக்கு இருக்கணும். அப்படித்தானே? என் தேவன் யாருன்னு தெரிஞ்சாலே நான் என்னுடைய பிரச்சனைகளை பார்த்து பயப்பட மாட்டேன், என் கடன் பிரச்சனைய பார்த்து நான் பயப்பட மாட்டேன். இவ்வளத்தையும் படைச்சது அவரு தான். என்னுடைய அந்த 5 லட்சம் கடன் நம்ம சரி பண்ண மாட்டாரா? 10 லட்சம் கடனை அடைக்க மாட்டாரா? 1 கோடியாவே இருக்கட்டும், 1 கோடி கடனை அடைக்க மாட்டாரா? யார், யோசேப்பு முதல் நாள் வரைக்கும் எங்க இருந்தாரு, ஜெயில ஒரு அடிமையா இருந்தாரு. ஒரே நாள் நைட்டு தான், அடுத்த நாள் எங்க இருந்தாரு, ராஜாக்கு ஈக்குவலா மாத்தினார் ஆண்டவர். அதே போலதான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு போதும், ஒரு நாள் நைட்டுல நம்முடைய சூழ்நிலையவே தலைகீழா மாத்தி போடுவார். அதனால கடன் பிரச்சனை இருந்தா அதை பத்தி கவலைப்படாதீங்க.
வியாதி இருக்கா, அதை பத்தி கவலைப்படாதீங்க. பிள்ளைகளை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்க எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். நீங்க கர்த்தருடைய கருத்துல இருக்கீங்கல்ல, உங்க பிள்ளைங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்துல திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும், படிப்புல நல்லா முன்னேறுவாங்க, பெரிய பெரிய காரியங்களை அவங்க செய்வாங்க. படிச்சு முடிக்கிறவங்களாம் கரெக்டான நேரத்துல சரியான இடத்துல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஆண்டவர் தருவார். ஸோ அதை நினைச்சாலும் கவலைப்படாதீங்க, அவங்க எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். சரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார்னு வசனம் இருக்கு இல்லையா? இப்ப வசன ஆதாரம் நமக்கு வேணும், அப்படித்தானே? அப்படி இருந்தா நம்முடைய விசுவாசம் இன்னும் கூடும். பைபிள்ல இருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கோங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எது? யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. அங்க என்ன சூழ்நிலை இருந்தது? என்னன்னா, மோசேயை கொண்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எல்லாத்தையும் கூட்டு வா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல அடிமையா இருக்காங்க, நீ எல்லாரையும் கூட்டு வான்ட்டாரு. இப்போ மோசே என்ன பண்றாரு? அழகா எல்லாரையும் வழி நடத்தி கூட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஆண்டவரே சொல்றாரு, இந்த பாதையில போங்கன்னு. ஆண்டவர் சொன்ன பாதையில போய் பார்த்தா என்ன, அது முன்னாடி செங்கடல் நிக்குது, இவங்க அந்த பள்ளத்தாக்குல நிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா ஆண்டவர் அதுக்கு என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? இன்னொரு அவர் வேற பிளான் போட்டு வச்சிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன், பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன்னு. அவன் இருதயம் கடினமாயிருச்சு. இப்ப அவன் என்ன யோசிக்கிறான், ஆகா நம்ம எல்லாத்தையும் இத்தனை லட்சம் ஜனங்களை விட்டுட்டோமே, நீ யார் நமக்கு வேலை செய்வா, இவங்களை எல்லாம் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றான், 600 பிரதான ரதங்களை கூப்பிட்டுட்டு, இருக்கிற ரதங்களை எல்லாம் தூக்கிக்கிட்டு, அதுக்குடைய அதிபதிகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு என்ன பண்றான், போருக்கு வரான். வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போக இந்த ஜனங்க பாக்குறாங்க, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோன் துரத்திக்கிட்டு வரான் அவன் சேனையோட. ஜனங்களே சொல்றாங்க, ஆகா எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா எங்களை இங்க கொண்டு வந்த மோசே, நாங்க பாரு இப்படி இருக்கோம் அப்படின்னு. ஆனா மோசே சொல்றான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருங்க அப்படி. இப்ப அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அது வரைக்கும் வழி நடத்திட்டு வந்த கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அழகா அவங்களுக்கு பின்னாடி போய் நின்றார். அந்த மேகஸ்தம்பம் பின்னாடி போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி நின்றுச்சு. இப்ப இவங்க முன்னாடி பின்னாடி யார் வந்துகிட்டு இருக்கா? எகிப்தியர்கள், பார்வோன் சேனை எகிப்தியர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த மேகஸ்தந்தம் இவங்களுக்கு அந்தகாரமா இருக்கு, இருளும் அந்தகாரமா இருக்கு. யாருக்கு? பார்வோனுக்கு. ஆனா அதே மேகஸ்தந்தம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருக்கு? அது வெளிச்சத்தை கொடுக்குது, வெளிச்சத்தை கொடுக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன் கையில இருக்கிற அந்த கோலை செங்கடலுக்கு நேரம் நீட்டு, நான் என்ன பண்ணுவேன், அதை வத்தி போக பண்ணுவேன். இவரும் செங்கடலுக்கு நேரா தனது கோலை நீட்டினோடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரு அழகான கீழ்காற்ற வர பண்றாரு. அந்த கீழ்காற்று வந்து அந்த செங்கடலை என்ன பண்ணுச்சு, அழகா ரெண்டா பிளந்துருச்சு. அந்த கீழ்காற்றோட அந்த எவ்வளவு ஃபோர்ஸா இருந்தா அந்த கடல் பிரிஞ்சிருக்கும்னு பாருங்க. அந்த ஃபோர்ஸ்னால அந்த தரை வந்து வெட்டாந்தரையா இருந்துச்சான். இப்ப கடல் கடியில இருந்ததா வெட்டாந்தரையில நடந்து போறாங்க. ரெண்டு பக்கமும் மதில் மாதிரி என்ன இருக்கு, தண்ணி நிக்குது. நம்ம இந்த ஆக்வேரியம்லாம் ஷோலாம் பார்க்கணும்ல, அப்படியே மீன்கள்லாம் வண்ண மீன்கள் பொருள் காட்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, பார்த்துட்டே போயிருப்பாங்க. அப்படி சுறா மீன், கலர் கலரா மீன்லாம் அழகா பார்த்துட்டே போயிருப்பாங்க. ஆனா பின்னாடி ஒரு கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் அவங்கள நெருங்க விடாம பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க போய் கரெக்டா அக்கறையில சேர்ந்தோடனே இப்ப அவங்க வராங்க உள்ள, ஆண்டவர் அனுமதிக்கிறாரு உள்ள வரட்டும். ஆனா அவங்களுடைய அந்த ரதத்தின் உருளைகள்லாம் கலருது. ஆண்டவரே அதை பண்றாரு. பண்ணோடனே அவங்க வருத்தத்தோடு அதை வந்து கஷ்டப்பட்டு வராங்க. அப்ப அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, இது தேவனுடைய செயல் தான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஐயோ இது ஆண்டவருடைய செயல்னு. ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, மோசே உன் கையை நீட்டு அப்படின்னோடனே மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, தண்ணி சேர்ந்துருச்சு. இப்ப பார்வோனுடைய சேனையில ஒருத்தன் கூட என்ன செய்யல, விளைக்கவே இல்லை. எல்லாரும் அந்த காலையில கிழக்கு விழுக்கும் போது பாக்குறாங்க, எல்லாரும் அவங்களுடைய பிணங்கள் தான் என்ன வந்தது, கரை ஒதுங்கி இருக்கு. இன்னைக்கு அதே போல சூழ்நிலையில நீங்களும் இருக்கிறான். இதுக்கு மேல எனக்கு போறதுக்கு வழியே இல்லை ஆண்டவரே, அவ்வளவுதான், நான் வந்து டெட் எண்ட்ல நிக்கிறேன், நான் இதுக்கு மேல என் லைஃப்ல பாதையே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பாதையை திறப்பார். ஒரு கடல் பிளந்ததை நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது பிளக்கும். நீங்க யோசிக்கிறீங்க, ஆண்டவரே இதுக்கு மேல என்னால இந்த பினான்சியல என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல ஆண்டவரே, எப்படி இந்த பொருளாதாரத்தை என்னால ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல, இதுக்கு மேல சம்பாதிக்கிறதுக்கு என்கிட்ட பலன் இல்லை, இந்த வருமானம் எனக்கு பத்தல, இதுக்கு மேல என் குழந்தைங்களை நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல அப்படின்னு நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு மேல வழியே இல்லை அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, யுத்தம் செய்வார். அவர் பாதைகளை திறப்பாரு. உங்க சத்துருக்கள் உங்களை அவ்வளவுதான், நீ இவன் அவ்வளவுதான்டா எந்திரிக்க மாட்டான்டா, இவனை நெருக்கிட்டோம்டா அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்,
எந்த குழியை வெட்டினானோ அதே குழியில அவன் விழுந்துருவான். சோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு உதாரணம் பார்ப்போமே. யோசுவா 6ஆம் அதிகாரம். அங்க என்ன? யோசுவா 6ஆம் அதிகாரம். எரிகோ அலங்கம் இடிந்து விழுந்தது. எரிகோ கோட்டை விழுந்துச்சா அலங்கம் விழுந்துச்சா? ஆமா, நம்ம தவறா சொல்லிடக்கூடாது, எரிகோ கோட்டை தான் விழுந்துச்சுன்னு. அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அழகா யோசுவாக்கு சொல்றாரு. இவங்க போறாங்க கானான் தேசத்துக்குள்ள. போனோடனே அங்க எரிகோ இருக்கு. இது நல்லா அரணிப்பான ஒரு பட்டணமா இருக்கு, பெரிய பெரிய மதில்களா இருக்கு. இவங்க பார்த்துட்டு அதை எப்படி மேற்கொள்றதுன்னு போது ஆண்டவர் அங்கேயும் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணணும்? உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆசாரியர்கள் 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை வச்சுட்டு நிக்கணும். அவங்களுக்கு முன்னாடி யுத்த சன்னத்தர்கள் நிக்கணும். இப்படி நீங்க 6 நாள் ஒரு தடவை சுத்தி வரணும். ஏழாவது நாள் 7 தடவை நீங்க பட்டணத்தை சுத்தி வரணும், எரிகோவை சுத்தி வரணும். அப்ப ஜனங்க ஆர்ப்பரிக்கும் பொழுது அலங்க இடிஞ்சு விழும், நீங்க எல்லாம் ஏறி போவீங்க அப்படின்றாரு. அப்ப இந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாரு யோசுவா. யோசுவா ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும்? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி 7 ஆசாரியர்கள் போகணும். அவங்க ஆசாரியர்கள் கையில எக்காலங்கள் இருக்கணும். அவங்களுக்கு முன்னாடி யுத்த சன்னத்தர்கள் இருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னாடி தான் பின்தண்டு இருக்கணும். ஜனங்கள்லாம் வரணும். இப்படி ஒரு பிளான போட்டு நான் சொல்ற வரைக்கும் யாரும் ஆர்ப்பரிக்க கூடாது, வாயை திறந்து நீங்க பேசக்கூட கூடாது, அமைதியா போயிட்டு அமைதியா வந்துடணும், எக்காலம் மட்டும் ஊதணும் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. இதே மாதிரி முதல் நாள் போறாங்க, அமைதியா போயிட்டு வராங்க, எக்காலத்தை மட்டும் ஊதிட்டு பாளையத்துல இருக்காங்க. இதே போல 6 நாளும் பண்றாங்க, ஒரு தடவை சுத்திட்டு. ஆனா 7ஆவது நாள் வரும்போது கர்த்தர் சொன்னது மாதிரியே என்ன பண்றாங்க? 7 தடவை சுத்துறாங்க. 7ஆவது தடவை சுத்தும் போதுதான் யோசுவா சொல்றாரு, ஆர்ப்பரிங்கன்னும் போது எக்கால சத்தம் ஊதும் போது ஆர்ப்பரிக்கிறாங்க ஜனங்க. அப்படி ஆர்ப்பரிக்கும் போது என்ன பண்ணுச்சுன்னா அந்த அலங்கம் என்ன பண்ணுச்சு? அழகா இடிஞ்சு விழுந்துச்சு. அந்த அலங்கத்துலதான் இப்ப யார் இருக்கா? அலங்கத்துல யார் இருந்தது? ராகப் வேஸ். அப்ப என்ன நடந்திருக்கும்னு பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அலங்கத்தின் மதில்ல தான் ராகாப் வேசி வீடு இருக்கு. அவங்க வீட்டை தவிர என்ன இருக்கும்? மற்றது எல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கும். அவங்க வீடு மட்டும் தனியா நின்றுக்கணும். கர்த்தர் அப்படி அற்புதமா செஞ்சிருப்பாரு. அப்படியே அந்த ஜனங்க என்ன பண்றாங்க? யுத்தம் இல்லாம எந்த ரத்தமும் இல்லாம அழகா என்ன பண்ணிட்டாங்க? உள்ள என்டர் ஆயிட்டாங்க. கர்த்தர் சில சமயம் அப்படித்தான் பண்ணுவார். நமக்கு நம்முடைய பிரச்சனைகளை ஒரு எரியோ மதில் போல நின்றாலும் நம்மளால அதை மேற்கொள்ள முடியலையே, ஒரு பிளானே நம்ம கிட்ட இல்லையே நினைச்சாலும் ஆண்டவர் உங்களுக்கு அழகா ஒரு பிளான் போட்டு தருவார். நீங்க தேவனோட ஐக்கியத்துல இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவார். நமக்கு அது பைத்தியக்காரத்தனமா இருக்கும். நமக்கு இதெல்லாம் என்னடா இப்படி ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நமக்கு அது பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும், ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு இல்லையா? நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நம்ம செய்யும் பொழுது அங்க இடத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எரிகோ கோட்டை சம்பவத்திலே அதே தான் நடந்தது. கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணார். அவங்க ஒண்ணுமே செய்யல, பெருசாலாம் ஒன்னும் போரே செய்யலை. அங்க செங்கடல்ல பார்த்தோம் இல்லையா, அதுலயே அவங்க பெருசா போர் செய்யல. கர்த்தரே என்ன பண்ணாரு? இறங்கி அவங்களுக்காக யுத்தம் பண்ணார். அடுத்த உதாரணத்தை பார்க்கலாமே. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம். அங்க யாரை பத்தி பார்த்தோம்? நம்ம போன வாரமே 6வது அதிகாரத்தை பார்த்தோம் நினைக்கிறேன். போன மாசம் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். யாரு? கிதியோன். கிதியோனுடைய லைஃப்ல பாருங்க, அவன் ரொம்ப பயந்த சுபாவமுடைய ஒரு மனிதனா இருந்தான். கிதியோன் அப்படி பயந்த சுபாவமுள்ள மனிதன். அவன் ஆண்டவர் கூப்பிடுறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, வா நீ மீதியானியர்களை ஒரு மனுஷனை அடிச்சு காலி பண்ற மாதிரி காலி பண்ணுவ அப்படின்னு அழகா போன இதுல பார்த்தோம், போன பிரசங்கத்திலேயே. இப்ப அதுக்கு அடுத்த சாப்டர்ல அது என்ன இருக்குன்னா, இவர் போருக்கு போறாரு. ஒரு தைரியத்தை அப்படி ஆண்டவரே சொல்லிட்டாரா, நீ நம்ம போருக்கு போகணும் அப்படின்னு என்ன பண்றாரு? போருக்கு போறாரு. அங்க யாரெல்லாம் அவருக்கு விரோதமா இருக்கிறது? மீதியானியர்கள் இருக்காங்க, அம்மோனியர்கள் இருக்காங்க, கிழக்கத்தி புத்திரர்களா 3வது குரூப். கிழக்கத்தி புத்திரர்கள், அம்மோனியர்கள், மீதியானியர்கள், கிழக்கத்தி புத்திரர்கள். இந்த 3 குரூப் அங்க நிக்கிறாங்க. இவர் எவ்வளவு பேரை கூட்டு போறாரு தெரியுமா? 32,000 பேரை கூட்டு போறாரு. இஸ்ரவேல் போருக்கு வெறும் 32,000 பேரை கூட்டு போறாரு. இவர் ஏற்கனவே எப்படி பயந்தாங்கொழி. இப்ப 32,000 பேரை கூட்டு போனோடனே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? என் கை என்ன ரச்சித்தது அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்க சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணு, அதுல வீட்டுக்கு போறவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுரு, பயமும் திகிலும் இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் வராரு. யாரு? கிதியோன் சொல்றாரு, இப்பா
பயமா இருக்கிறவங்க, திகிலா இருக்கிறவங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன நினைச்சிருப்பாரு, ஏதோ 10-15 பேர் போயிருவாங்கன்னு பார்த்தா 22,000 பேர் போயிட்டாங்க. இருந்தது 32,000, அதுல 22,000 போயிட்டாங்க. மிச்சம் எவ்வளவு இருக்காங்க? 10,000, அது 10,000 பேர் இருக்காங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப மீதியானியர்களை ஜெயிக்கிறதுக்கு இந்த ஜனங்களும் அதிகம்பா அப்படின்ட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணிருப்பாரு, கண்டிப்பா யோசித்திருப்பாரு, என்ன ஆண்டவரே அப்படின்னு. இப்ப ஆண்டவரே ஒரு பிளான் சொல்றாரு, நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த டெஸ்ட்ல யார் பாஸ் ஆகுறானோ அவனை மட்டும் நீ கூட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது மாதிரி கீழே தண்ணி குளம் இருக்கு, குளத்துல எல்லாரையும் தண்ணி குடிக்க சொல்லு அப்படின்றாரு. இப்ப குளம் இருக்கு, இப்ப நான் உங்களை டெஸ்ட் பண்றேன். குளம் இருக்கு, 10,000 பேர் போய் தண்ணி குடிக்கிறாங்க. அதுல 300 பேர் தான் என்ன பண்றாங்கன்னா அள்ளி என்ன பண்றாங்க, இப்படி குடிக்கிறாங்க. மிச்ச பேர்லாம் என்ன பண்றாங்கன்னா முட்டி போட்டு அப்படியே தண்ணியில வாய் வச்சு அப்படியே குடிக்கிறாங்க. சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க, யார் ஃபிட்டா இருக்கிறது? ஃபிட்டானா உடம்பு யார் ஆரோக்கியமா இருந்தது? அள்ளி குடிச்சவங்களா? இல்ல, குடிச்சவங்க. முட்டி போட்டு குடிச்சவங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள போய் தண்ணி குடிக்க சொன்னா, இப்ப நான் தொப்பை இங்க போயுமா இருக்கேன், என்ன பண்ணுவேன், முட்டி போட்டா குடிச்சிட்டு இருப்பேன். நான் என்ன பண்ணுவேன், அள்ளித்தான் குடிப்பேன். முட்டி போட முடியாது என்னால. முட்டி போட்டு அப்படி எவ்வளவு நேரம் நான் குடிக்க முடியும்? அப்ப ஃபிட்டா இருந்தாலும் காலி, ஃபிட்டா இருந்தாலும் வீட்டுக்கு போன்ட்டாரு ஆண்டவர். நல்லா தொப்பை இங்க போயுமா நம்மள மாதிரி. ஆமா, சொத்தலமா இருக்கிற ஆளு எத்தனை பேரு? 300 பேரு. நேத்து தான் இந்த வெளிப்பாடு கிடைச்சது, நல்லா இருந்தது. அப்ப அள்ளி குடிக்கிறாங்க. குடிக்கும் போது என்ன பண்றாங்க ஆண்டவர், அந்த 300 பேர் மட்டும் இருந்தா போதும், மிச்சம் எல்லாரையும் என்ன பண்ணிரு, வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருன்ட்டார். மிச்சம் எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப கிதியோனுடைய நிலைமையை யோசித்து பாருங்க, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். அவன் ஏற்கனவே ஒரு பயந்தாங்கோலி. இப்ப இந்த 300 பேராவது ஸ்ட்ராங்கா இருக்கணுமா இல்லையா? போருக்கு நீங்க எல்லாம் போருக்கு போனா என்ன இருக்கும், என்ன கொண்டு போவீங்க? சும்மா சொல்லுங்க. ஒரு போருக்கு வாங்கம்மா நம்ம இந்தியாவுக்காக போராடுவோம் அப்படின்னா நீங்க எல்லாம் வீட்டுல இருந்து என்னத்தை எடுத்துட்டு போவீங்க? கல்லு, ஆயுதங்களே எடுத்துட்டு போவீங்க, அப்படித்தானே? தடி எடுத்துட்டு போவீங்க. அந்த 300 பேர் என்ன எடுத்துட்டு போனாங்க தெரியுமா? நல்ல ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போனாங்க. அதுல போட்டுருப்பாங்க, தின்பண்டங்களை எடுத்துட்டு போனாங்க, எக்காலங்களை எடுத்துட்டு போனாங்க. 300 பேர். அடுத்த வசனம் போங்க. இந்த வசனம் தான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கைகளில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். யாரு? போருக்கு போற ஜனங்கள். எப்படி போறாங்க? நல்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸோட. நம்ம உபவாச கூட்டத்துக்கு வரும்ல, ஸ்நாக்ஸ் பாக்ஸோட. அது மாதிரி என்ன பண்றாங்க, போருக்கு போகும்போது தின்பண்டங்கள் எக்காலத்தை எடுத்துட்டு போறாங்க. ஆண்டவர் சூஸ் பண்ற ஆட்களை பாருங்க. அவன் பெருசா ஃபிட்டாலாம் இல்ல, மனதளவிலையும் பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் இல்ல. கிதியோன் தலைவனே பாருங்க, அவரே பெரிய தொடர் நடிகை தான், நம்மள மாதிரி தான் அவரு. அப்படிப்பட்ட ஆட்களை தான் ஆண்டவர் கூட்டு போறாரு. இப்ப ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டார், வெறும் 300 பேரை வச்சுட்டு இந்த 3 குரூப் அடிக்கணும். யாரு? மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், கிழக்கத்தி புத்திரர்கள். இவங்க 3 பேரை அடிக்கணும் 300 பேரை வச்சுட்டு. இப்ப கிதியோனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவன் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டான். அப்ப ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு, உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு, போய் மீதியானியர்களோடு இறங்கியிருக்காங்க இல்லையா அந்த பாளையத்துல போய் நீயும் உன்னுடைய வேலைக்காரனையும் கூட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே போல என்ன பண்றாரு, இவரு கூட்டு போறாரு. கூட்டு போய் பார்த்தா அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஜாம காக்குறவங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், மலையில இருந்து, அதாவது இவங்க இருக்கிறது கீலேயாத் மலை. யாரு? கிதியோன். இவங்க குரூப் எல்லாம் இருக்கிறது மலை மேல நிக்கிறாங்க. இவங்க பாளையத்துல இருக்கிறாங்க. மற்ற ஜனங்கள் அந்த 3 குரூப்பும் பாளையத்துல இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான், நேத்து ஒரு கனவு கண்டேன். என்னன்னா, ஒரு சுட்ட வார்கோதுமை அப்போ என்ன பண்ணுச்சு, நல்லா மலையில இருந்து உருண்டு வந்து நம்முடைய கூடாரங்களை இடிச்சிருச்சு. மீதியானியுடைய கூடாரங்களை இடிச்சு காலி பண்ணிடுச்சு அப்படின்னோடனே இன்னொருத்தவன் அதுக்கு விளக்கம் தரான், அது கிதியோனுடைய பட்டயம் தாண்டா அப்படின்னு. இதெல்லாம் கிதியோனும் அவருடைய வேலைக்காரனும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம்தான் கிதியோனுக்குள்ள ஒரு நம்பிக்கையே வந்துருச்சு. அவன் இருக்கிறதே பயந்தாங்குழி. அவன் நினைச்சிருப்பான், நானே பெரிய பயந்தாங்குழி, என்னைய பார்த்து ஏன்டா பயப்படுறீங்கன்னு நினைச்சிருப்பான் கிதியோன். சோ அப்புறம் தான் என்னாச்சு, கிதியோனுக்குள்ள ஒரு பெரிய தைரியமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் போய் என்ன பண்றான், அந்த 300 பேர்கிட்ட சொல்றான், நீங்க எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா எக்காலம், இதை ஒரு கையில வச்சுக்கோங்க, நம்ம பானை ஒரு கையில வச்சுக்கோங்க, தீவெட்டியே பானைக்குள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி 300 பேரையும் 3 குரூப்பா பிரிச்சு விடுறாரு. நாங்க இங்க இருக்கிறோம், இங்க ஒரு 100 பேரு, அங்க ஒரு 100 பேரு, அங்கிட்ட ஒரு 100 பேருன்னு 3 குரூப்பா பிரிச்சு விட்டாரு. பிரிச்சு விட்டுட்டு நான் என்ன செய்வேனோ அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும்பா அப்படின்னு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. இவர் என்ன பண்றாரு, பானைய கீழே மட்டும் போட்டு
கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம்னு ரொம்ப சத்தமா ஆர்ப்பரிக்கிறாங்க. இவர் செஞ்சதை பார்த்துட்டு எல்லா ஜனங்களையும் அந்த 300 பேர் என்ன பண்றாங்க, உடைச்சு போட்டவனே கீழே இருக்கிறவங்களுக்கு அது என்னவா கேட்டுச்சுன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பயந்துட்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, காலி ஆயிட்டு இருக்காங்க, அடிச்சு தெரிச்சு ஓடுறாங்க. அப்ப இவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா, பின்னாடி போய் மிச்சம் மீதி இருக்கிறவங்கள கொன்னுட்டு, அது இந்த 300 பேர் கூட இல்ல, வேற ஒரு குரூப் வந்துச்சு, வந்து அவங்கள காலி பண்ணாங்களாம். இப்ப அவங்க இந்த இடத்துல எங்கேயாவது யுத்தம் பண்ணாங்களா? எங்கேயுமே யுத்தம் பண்ணல, சும்மாதான் இருந்தாங்க. ஆண்டவர் சூஸ் பண்ண ஆட்களை பாருங்க, எளிமையான ஆட்களை சூஸ் பண்ணிட்டு அவங்கள சும்மா தான் வச்சிருந்தாரு ஆண்டவர். நீ சும்மா இரு, நான் என்ன பண்ணுவேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகளும் நம்ம பலவீனர்கள்னு நம்ம நினைக்கலாம். இந்த நானே பலவீனன் ஆண்டவரே, என்னால எப்படி இதை செய்ய முடியும், நீங்க சொல்ற காரியத்தை என்னால எப்படி செய்ய முடியும்? ஏன்னா எழுப்புதலை பத்தி போன ஃப்ரைடே பேசினதா பாஸ்டர் சொன்னார் இல்லையா, எழுப்புதல் காலத்துல எல்லாம் நம்மளாம் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எழுப்புதல் நேரத்துல நம்ம செய்ய போறோம். அப்ப அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யறோம்னா, அதுவும் இந்த நம்ம எப்படி ரொம்ப பலவான்கள்லாம் கிடையாது, நம்மளுமே சரீர அளவிலையும் ஆவிக்குரிய அளவிலையும் பலவீனர்கள் தான். இன்னும் அந்த பூரணத்தை எல்லாம் நம்ம ஒன்றும் அடையல. அப்ப நம்மளை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை செய்வார். அப்படி செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், தைரியமா ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்ற விசுவாசத்தோட இருக்கணும். அப்ப எந்த ஒரு போராட்டம், அது மனுஷீக போராட்டமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய போராட்டமா இருந்தாலும் நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அந்த ஒரு தைரியம் நமக்கு வேணும். சரி, இன்னொரு சாப்டர் வாசிப்போமே, இதை வாசித்துருவோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம். இதை வாசித்துருவோம். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும், அதனால இதை கொஞ்சம் வாசித்துருங்க. யோசபாத், இங்கேயும் அதே மாதிரி 3 குரூப் இருக்கும். அமலேக்கியர்கள், மோவாபியர்கள், அதான் அம்மோன் புத்திரர்கள், மோவாபியர்கள், சேயீர் மலை தேசத்தார். கரெக்ட், 3 குரூப். இப்ப இந்த 3 குரூப் என்ன பண்றாங்க, யூதாக்கு விரோதமா போருக்கு வராங்க. அங்க யோசபாத் இருக்கிறாரு. இப்ப யோசபாத் என்ன செஞ்சாருன்றதை எல்லாரும் கவனிங்க, வாசிங்க, மைக்ல வாசித்துருங்க, சாப்டர். சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேனியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா உபவாசத்தை அறிவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்தின் முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையை நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீ ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்னென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் எங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்ச முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உம்முடைய சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசம் வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீ உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாது இருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி, தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணுவேன், உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால்
எங்கள் கண்கள் உண்மையை நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் சாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியரின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியர் என்னும் ஆசாப்பின் புத்திரன் ஒருவரான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எரிவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தின் புத்திரரிலும் கோராகின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கெம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவா வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் என்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். பின்பு அவர் தினத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த 12 அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். புரிஞ்சதா? என்னன்னா, இந்த 3 குரூப்பும் சேர்ந்து என்ன பண்ணிருச்சு, யூதாவுக்கு விரோதமா வந்துருச்சு. அங்க அரசன் யாரு? யோசபாத்து தான் அரசனா இருக்கிறாரு. இப்ப 3 பேர் வராங்க. என்ன பண்றதுன்னு யோசபாத்துக்கு தெரியல. ஆனா யோசபாத் ஒரு நல்ல ராஜா, கர்த்தரை சார்ந்துக்கிட்டார். ஆண்டவரே, என்னால முடியாது, நீங்க தான் ஆண்டவரேன்னு கர்த்தரை சார்ந்துக்கிட்டார். அப்படி கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமா பேசுறார். யுத்தம் உங்களுடையது இல்ல, இது கர்த்தருடையது. நாளைக்கு நீங்க போருக்கு போங்க அப்படின்னு. இவர் எந்த மாதிரி ஒரு போருக்கு போறாருன்னு பாருங்கவே. போருக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? யார் முன்னாடி அனுப்புவோம்? முன்னாடி இருக்கிற அந்த சோல்ஜர்ஸை தான், நல்லா ஈட்டியை பிடிச்சிட்டு கத்தியை பிடிச்சிட்டு இருக்க ஆட்களை தான் முன்னாடி அனுப்புவோம். ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமா என்ன பண்ணிட்டாரு, பாடகர் குழுவை கொயர் டீமை முன்னாடி அனுப்பிட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. போர்க்களத்துல நிக்கிறோம், ஆப்போசிட் டீம்காரன் என்ன நினைப்பான்? டேய், போருக்கு தான் வந்தோமா, பாட்டு போட்டிக்கு வந்தோமாடா அப்படின்னு நினைப்பான். சோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல கர்த்தரை பாடி ஆராதிச்சுக்கிட்டே வராங்க. இவங்க ஆராதிக்க அங்க ஆப்போசிட் டீமுக்குள்ள என்ன நடந்துருச்சு தெரியுமா? இந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேர்ந்துக்கிட்டு சேயீர் மலை தேசத்தார அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஏதோ ஒரு பிரச்சனையை ஆண்டவர் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்துட்டார். அவங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து சேயீர் தேசத்தை மலை தேசத்தார அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. யாருக்கு? அம்மோன் புத்திரருக்கும் மோவாபியருக்கும் சண்டை. இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு இறந்தே போயிட்டாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஜெயம் பெற்றாங்க. சும்மா இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? சும்மா இருந்தாங்க. யுத்தத்தை யார் பண்ணது? கர்த்தர் பண்ணார். நீங்களும் பாடி ஆராதிச்சு உங்க பிரச்சனையில சந்தோஷமா இருந்து பாருங்க. உங்க ஆராதனையை எப்படி முன்னாடி யுத்தத்துல பாடகர் குழுவை நிப்பாட்டின மாதிரி உங்க பிரச்சனையின் போது உங்க துதியை முன்னாடி வச்சு பாருங்களேன். சாத்தான் என்ன பண்ணுவான்? வெக்கப்பட்டு போயிடுவான், தோத்து போயிடுவான். அந்த வசனம் அதுல பாத்துக்கிறோம். 3 நாளா அதை கொள்ளையிட்டாங்களாம் இஸ்ரவேல் ஜனங்க. அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, 3 நாளா அதை எடுத்துட்டு இருந்தாங்களாம். அப்படின்னா எவ்வளவு செல்வங்கள் பாருங்க. அவனுடைய செல்வத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, எடுத்து நம்ம கிட்ட தருவாரு. நம்ம என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்?
தேவ சமூகத்துல சும்மா இருந்தா போதும். யுத்தத்தை கர்த்தர் கையில கொடுத்துட்டு நம்ம சும்மா இருந்தா போதும். ஃபைனலா ஒரே ஒரு உதாரணத்தை பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான். யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். 1 சாமுவேல் 17. சூப்பர். தாவீது கோலியாத் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்ன பண்ணுவான், பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்க, டெய்லி வருவாங்க, வந்து நின்று எங்க சைட்ல இருந்து ஒரு ஆள் அனுப்புறோம், இஸ்ரவேலர்களே உங்க சைட்ல இருந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஆள் அனுப்புங்க, ஒத்தைக்கு ஒத்த வச்சு பார்க்கலாம், சிங்கிள்ஸ் வச்சு பார்க்கலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க, தோத்தவங்க என்ன பண்ணணும், ஜெயிச்சவங்களுக்கு வேலைக்காரரா வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நல்லா இருக்கே டீலிங், எல்லாருமே இப்ப சண்டை போட்டு சாகுறதுக்கு ஒத்தைக்கு ஒத்த வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க சைட்ல இருந்து யாரை இவர் என்ன பண்ணிட்டாரு, சவுல் ராஜா என்ன பண்ணாரு, அவருக்குள்ள ஒரு பயம், ஆகா யாரா போய் சண்டைய போடுறது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பயம். அவரும் சொல்லி பாக்குறாரு, டேய் யாராவது போய் சண்டை போடுங்கடா, மானத்தை வாங்கிறாதீங்க, யாராவது ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை ஐஸ்வர்யவன் ஆக்கிடுறேன், என் பொண்ணவே உங்களுக்கு கட்டி கொடுத்துடுறேன், உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது, யாராவது போய் சண்டைக்கு போயிட்டு வாங்கடான்னு கேட்கிறாரு. ஆனா யாருக்குமே என்ன செய்யல, தைரியமே வரல. இப்படியே 40 நாள் போகுது, இரவு பகலும் வந்து என்ன பண்றான், காலையிலயும் மாலையிலையும் வந்து சொல்றான், அப்படியே கர்ச்சிக்கிறாங்க, வாங்கடா போருக்கு, யாராவது சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு. அந்த நேரத்துலதான் யார் வர்றது, நம்முடைய குட்டி பிள்ளை வராரு, தாவீது ராஜா வர்றதுக்கு முன்னாடி குட்டியா வராரு. போர்க்களத்துக்கு அன்னைமார்களுக்கு ஸ்நாக்ஸையும் சாப்பாடையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வராரு. ஆனா அவருக்குள்ள பாருங்க, அவன் இஸ்ரவேலின் தேவனை வந்து என் தேவனை அவன் நிந்திக்கிறானேன்னு அவருக்குள்ள ஒரு கோபம். போய் சுத்தி முத்தி ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன், யாருமே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சண்டைக்கே போக மாட்டேங்கிறீங்கன்னு இவருக்கும் அவர் அந்த ஆதங்கம் தாங்க முடியல. அன்னைமார்கள்லாம் திட்டுறாங்க, டே உங்ககிட்ட கொடுத்த கொஞ்சம் ஆடுகளையும் விட்டுட்டு நீ என்ன பண்ணிட்ட, போருக்கு வேடிக்கை பார்க்க வந்தியா, அவன் துணிகிறான் எனக்கு தெரியும்டா, மரியாதையை போடான்றாங்க. ஆனா இவன் என்ன பண்றான், ஆண்டவர் மேல இருந்த நம்பிக்கையினால போய் ராஜா கிட்டே போய் பேசுறான், ராஜா நான் போய் என்ன பண்றேன், அவனை கொல்லுட்டு வரேன் ராஜா அப்படின்னே. ஏடா நீ பார்க்கவே சின்ன பையனா இருக்கே, நீ எப்படி கொல்லுவ அப்படின்னு ராஜா கேட்கும்போது அவன் சொல்றான், இந்த மாதிரி நான் மேய்க்கிறேன், நான் ஆடுகளை மேய்க்கிறேன், என் ஆடுக மேல நான் அன்பா இருக்கிறேன். ஒரு தடவை ஒரு சிங்கம் வந்துச்சு, என்ன பண்ணிட்டேன், சிங்கத்தவே காலி பண்ணி கொண்டுட்டேன். இன்னொரு தடவை ஒரு கரடி வந்துச்சு, அந்த கரடியவும் நான் என்ன பண்ணிட்டேன், காலி பண்ணி கொண்டுட்டேன். இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படின்னோடனே அவன் கர்த்தர் மேல இந்த நம்பிக்கையை பார்த்துறான். அந்த இடத்துல சவுலையும் பாராட்டணும். நம்ம ஒரு மற்ற நல்ல ஃபிட்னஸோட இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனை நம்பி என்ன பண்ணிட்டாரு, நம்பி அனுப்பிட்டாரு. ஓ கர்த்தர் மேல அவன் நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, சவுல் அவனை போருக்கு அனுப்புறாரு. போருக்கு போனா அவன் என்ன பண்றான், நல்லா ஆர்மி ஷூட்ல இருக்கிறான், நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் இருக்கிறதே பயங்கரமா இருக்கான், அதுல ஷூட் எல்லாம் போட்டுருக்கான். தாவீதுக்கு அதை போட்டு விடுறாங்க, என்ன இது எல்லாம் தொலைன்னு இருக்கு, அவனுக்கு பத்தவே மாட்டேங்குது. அப்ப அவன் என்ன பண்றான், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், கர்த்தர் தான் என் கேடகம்ட்டு என்ன பண்றான், தைரியமா முன்னாடி போறான். அது என்ன சொல்லுவாங்க, கவன் தானே, கவனையும் கூழாங்கல் அதை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்றான், போருக்கு போறான். வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போருக்கு போகும்போது அந்த ஃபுல் பாடியுமே அந்த கவரா இருக்குமா, இந்த இடம் மட்டும்தான், அந்த கண்ணு, இந்த நெத்தி, இந்த பகுதி மட்டும்தான் ஓப்பனா இருக்கும். அப்ப கரெக்டா என்ன பண்றாரு, நல்லா சுத்தி ஒண்ணு விட்டோன்னே எங்க போய் பதிஞ்சிருச்சு, நடு நெத்தியில போய் பதிஞ்சிருச்சு, ஒரே அடிதான். அவன் அப்படியே என்ன பண்றான், முகங்குப்புற கீழே விழுந்துட்டான். அடிச்சா எங்கிட்டு விழுகணும், ஓங்கி அடிச்சா எங்க விழுவாங்க, பின்னாடி தானே விழுகணும். ஆனா அவன் என்ன பண்ணான், முகங்குப்புற விழுந்தான். வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு, அடிச்சு அவனை முன்னாடி தள்ளினாரு அப்படின்னு சொல்றாங்க. அவன் முன்னாடி விழுந்தோனே தாவீது போறாரு, போய் பட்டயத்தை தூக்க முடியாம தூக்கி என்ன பண்ணிட்டாரு, அவன் பட்டயத்தை வச்சு அவனுடைய தலைய வெட்டி காலி பண்ணிட்டாரு. அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பா இருந்தது. இந்த யுத்தத்தை யார் பண்ணது, கர்த்தரே பண்ணாரு. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கடைசியில் அதுதான் ஜெயிச்சது. நம்மளும் என்ன பண்ணலாம், நம்முடைய பிரச்சனைகள்ல கோலியாத்த போல பிரச்சனைகள் வந்து நிக்கலாம். ஆனா கர்த்தருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை வச்சு நீங்க அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் பொழுது வெற்றி உங்களுக்கு தான். வெறும் கூழாங்கல் தான், செலவே இல்லை. கீழே கடந்து எடுத்து அடிச்ச கல்லுல உங்க சத்துருவை நீங்க ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. நம்ம
போன தடவையும் எல்லா மெசேஜ்லயும் நான் சொல்றதுதான், கர்த்தர் எங்க இருக்கிறாரு? கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அவர் பரலோகத்துல இருக்கிறது உண்மைதான், அதே நேரத்துல நமக்குள்ள வாசம் பண்றதும் உண்மைதான். யோவான் 14:23, யோவான் 17:21-23, 1 கொரிந்தியர் 6:17 இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:17 நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. 1 கொரிந்தியர் 3:16-17 ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப அவருடைய குணாதிசயங்கள் என்ன எங்க இருக்கும்? நமக்குள்ள இருக்கும், அப்படித்தானே? இப்ப சங்கீதம் 24:8 அதுல பாக்குறோம் கர்த்தர் எப்படிப்பட்டவர். சங்கீதம் 24:8 ஒருத்தவங்க வாசிங்க, இன்னொருத்தவங்க ஏசாயா. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. அப்ப பராக்கிரமம் உள்ள கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம பிரச்சனைங்க வரும்போது நம்ம வரமோ இல்லையா, உள்ள இருந்து யார் வருவா? அவர் வருவார். நம்ம செய்யற தவறு என்னன்னா அவரை உள்ளவே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நீங்க உள்ளே இருங்க ஆண்டவரே, நான் போய் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்றோம். இன்னொரு வசனம் இருக்கும், அந்த வசனம் போன வாரம் என் கூட நல்லா பேசுச்சு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில அந்த லைட்டா அந்த ஒரு சின்ன தவறுகள்லாம் இருந்தது. தவறுகள் மீன்ஸ் அது எல்லாருமே நம்ம செய்யறதுதான். இந்த தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, உதாசனத்துக்கு உதாசனம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஆண்டவர் அழகா கற்றுக் கொடுத்தாரு. அடிக்கடி நமக்கு மறந்து போயிருது. அது யாராவது உதாசனப்படுத்தினா நம்மள என்ன பண்ணிடுறோம், உதாசனம் பண்ணணும்னு உதாசனப்படுத்துறது கிடையாது, அந்த எண்ணம் வருது இல்லை, அதை சொல்றேன் நான். உதாசனப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, உதாசனத்துக்கு உதாசனம் செய்யக்கூடாது. நீங்க ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதிங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்றோம், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, நம்ம சும்மா இருந்தா போதும், ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடணும், யுத்தத்தை அவர் கையில கொடுத்துடணும். ஏசாயா 47:4 ஏசாயா 47:4 நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தரா இருக்கிறார். அப்ப சேனைகளுடைய கர்த்தர் என்பதுதான் அவருடைய நாமமா இருக்கு. அப்படிப்பட்டவர் நமக்குள்ள இருக்கிறனால நம்முடைய யுத்தத்தை அவர் எடுத்து நடத்துவார். கொலோசையர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். கலாத்தியர் 2:20 பாக்குறோம், இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அப்ப அவரும் எப்படிப்பட்டவர், பலமுள்ளவரா இருக்கிறார், ஆவியானவர் பலமுள்ளவரா இருக்கிறார். அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு நம்முடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பலனை நமக்கு தருவாங்க. அப்போஸ்தலர் 1:8 சொல்றாங்க, வாசிங்க அதை. அப்போஸ்தலர் 1:8 தெரிஞ்ச வசனம் தான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைந்து, வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட வரும்போது நமக்கு அந்த பலன் கிடைக்குமா? நம்மளுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அந்த பலன் நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை மறந்துடுறோம். சில வசனங்கள்லாம் நமக்கு மறந்து போயிருது, அப்படித்தானே? ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ ஆமாண்டவரே கரெக்ட் தான், நான் இப்படி செஞ்சுவிட்டேன் சாரி அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் பலன் நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த பலனை வெளிக்கொண்டு வராம நம்மளே பயத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறோம். கர்த்தர் யுத்தம் பண்றாருன்றதவே நம்ம மறந்துடுறோம் சில சமயம். அதனாலதான் அதுதான் நம்முடைய லைஃப்ல தோல்விக்கான காரணமா இருக்கு. கடைசியா ஒரு வசனத்தை எல்லாரும் வாசித்துட்டு முடிச்சிருவோம். ரோமர் 8:35-37. ரோமர் 8:35-37. உமது எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நம்முடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும், பசியோ, நாசமோசமோ, பட்டயமோ, அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்மில் ஜெயம் கொள்ளுகிற தேவனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவரா இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம்.
கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா, நீங்க எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளோடு இன்னைக்கு நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே. அவங்க எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் ஏசப்பா, அந்த பிரச்சனையில இருந்து அவர்களுக்கு விடுதலையை தாங்க. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார்னு ஆண்டவரே நீங்க எங்களோட பேசியிருக்கீங்க. அந்த விசுவாச வார்த்தையை நாங்க பிடிச்சுக்கணும் ஆண்டவரே. இனி எந்த பிரச்சனை வந்தாலும் என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார்னு விசுவாச அறிக்கையை ஆண்டவரை நாங்க பண்ண உதவி செய்யுங்க. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே, நாங்க அந்த ஜீவனுள்ள வார்த்தையை எடுத்துக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்க பிரச்சனை இல்லை, எங்களுடைய தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர். அதை நாங்க விசுவாசித்து அறிக்கை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நேரத்துல என்ன பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட சொல்றாங்களோ எல்லா பிரச்சனைக்கும் தேவையான ஒரு தீர்வை நீங்க அவங்களுக்கு தாங்கப்பா. ஒரு தீர்வை தாங்க ஆண்டவரே. இனி கண்ட எகிப்தியனை இனிமேல் அவங்க காணக்கூடாது ஆண்டவரே. இதுவரை கண்ட எகிப்தியனை இனிமேல் அவர்கள் காணக்கூடாது. அவங்க முன்னாடி இருக்கிற கோலியாத் ஆண்டவரை அவங்க முறியடிக்கணும். அவங்க முன்னாடி இருக்கிற எரியோ கோட்டைகளை, எரியோவின் அலங்கத்தை ஆண்டவரை அவங்க இடிச்சு தள்ளணும் ஆண்டவரே. எத்தனை பெரிய கூட்டம் அவங்களுக்கு விரோதமா வந்தாலும் துதியினால சாத்தானை ஜெயிக்க ஆண்டவரே அவங்களுக்கு தேவையான பெலனை தாங்க ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 எனதுதன் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 எனதுதன் பாடிடும் தொனி கேட்குதே. எனக்கெதிராய்வோர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலோ. எனக்கெதிராய்வோர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலோ. பயப்படேன், எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன், எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். மாலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 எனதுதன் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 எனதுதன் பாடிடும் தொனி கேட்குதே. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற கர்த்தாவே வசனத்தை, நெகேமியாவின் புஸ்தகத்திலே காணப்படுகிற அந்த வசனத்தை தியானிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தை நாங்கள் படிக்கும் போது கர்த்தாவே, நீர் பராக்கிரமசாலியை போல கர்த்தாவே யுத்தம் பண்ணுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி சும்மா இருக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் சொல்லுகிற காரியங்களை மாத்திரம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நீர் எங்களுக்கு விரோதமாக, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா போராட்டங்களிலேயும் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருப்பீர் என்பதை இந்த நாளிலே தியானிக்க செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்படியே சிவந்த சமுத்திரம் கர்த்தாவே முன்னே காணப்பட்டது. பின்னே கர்த்தாவே பார்வோனுடைய படைகள் ஹல்லேலூயா நெருக்கக்கூடியதாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் கர்த்தர் நீர் உம்முடைய ஜனங்களுக்கு சிவந்த சமுத்திரத்தின்
ஹல்லேலூயா மத்தியிலே ஒரு பாதையை அமைத்து கொடுத்து கர்த்தாவே முன்னேறி செல்ல, கர்த்தாவே சென்றடைய வேண்டிய இலக்கை அடைய கர்த்தர் அனுகிரகம் செய்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின போராட்டங்களை எல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அதுபோல உடைய ஜனங்கள் முன்னேற முடியாதபடி காணப்பட்ட எரியோ போன்ற அலங்கங்களை தடைகளை எல்லாம் நீர் கர்த்தாவே அகற்றி போட்டீரே. யோசுவாவின் காலத்திலே கர்த்தாவே யோசுவா நீர் சொன்ன காரியங்களை மாத்திரம் செய்யக்கூடியவராக இருந்தாரே. அதன் மூலமாக கர்த்தர் நீர் யுத்தம் பண்ணி கர்த்தாவே யோசுவாவுக்கும் ஜனங்களுக்கும் ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல கர்த்தாவே நியாயாதிபதிகளின் காலத்திலே கிதியோனின் நாட்களிலே கர்த்தாவே ஹல்லேலூயா அவருக்கு விரோதமாக உடைய ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தாவே மீதியானியர்கள் கர்த்தாவே ஹல்லேலூயா யுத்தம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தாவே நீர் சொன்ன காரியத்தை மாத்திரம் கிதியோன் செய்துவிட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்கிற கர்த்தாவே நினைவுகளோடு கர்த்தாவே உண்மையே சார்ந்திருந்த போது கர்த்தர் நீர் பராக்கிரமசாலியாக இருந்து ஜெயம் கொடுக்கக்கூடியவராக இருந்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதுபோல யோசபாத்தினுடைய நாட்களிலே யூதாவுக்கு விரோதமாக கர்த்தாவே அம்மோன் புத்திரர் சேயீர் மலை தேசத்தார் கர்த்தாவே ஹல்லேலூயா மோவாபியர் அவர்கள் எல்லாரும் கர்த்தாவே கூட்டம் கூடி கர்த்தாவே யோசபாத்திற்கு எதிராக கர்த்தாவே யுத்தம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தரோ நீர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருந்து நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அந்த போராட்டங்களின் மத்தியிலே வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவனாக காணப்பட்டீர். யோசபாத்தும் ஜனங்களும் கர்த்தாவே நீர் சொன்ன காரியத்தை மாத்திரமே அவர்கள் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். கர்த்தாவே நீர் நம்முடைய ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து சமாதானத்தை கொண்டு வந்த தேவனாக இருந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல கர்த்தாவே கோலியாத் ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்பட்ட வேளையிலே தாவீது கர்த்தாவே உம்முடைய ஜனங்களுக்காக பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தாவே நல்ல தெய்வீக வைராக்கியத்தோடு முன் சென்று கோலியாத்தை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் தாவீதிற்கு துணையாய் இருந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெயமோ கர்த்தரால் வந்தது, கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்க முடிந்தது என்பதை தாவீதின் மூலமாக அறிந்து கொள்ள செய்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற நாங்கள் தீமைக்கு தீமை செய்கிறவர்களாக இராமல் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறபடியால் கர்த்தாவே ஹல்லேலூயா நாங்கள் கர்த்தாவே ஹல்லேலூயா எப்படி ஹல்லேலூயா நடக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மூலமாகவே கற்றுக்கொண்டு நீ சொல்லுகிற காரியங்களையே நன்மைக்கு எதுவாக செய்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட கர்த்தாவே உம்மாலே ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்பட கர்த்தரே எங்களுக்கு வெற்றி கொடுத்தார் என்று சாட்சி பகர தேவன் தாமே கிருபை நல்கிறோம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒன்றும் எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்தவர்களாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். அந்த பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினோம், விசுவாசத்தையே காத்து கொண்டோம். ஹல்லேலூயா நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நீதியின் கிரீடத்தை கர்த்தாவே பெற்றுக் கொண்டவர்களாகவே காணப்பட உம்முடைய அடிச்சுவடுகளையே நாங்கள் பின்பற்றினவர்களாக காணப்பட கர்த்தாவே தேவன் தாமே கிருபை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இந்த நாளிலே செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்திற்கே இடம் கொடுத்து கர்த்தாவே நீர் எதிர்பார்க்கிற ஜெப வாழ்க்கைக்கே இடம் கொடுத்து நீர் எதிர்பார்க்கிற துதி பலிகளை ஏறெடுத்து ஆராதனை செய்கிறவர்களாகவே காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். உம்முடைய வசனத்தின்படி நன்றாய் நடத்தும். பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாக தேவாவியானவர் தாமே ஜெயம் எடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் கர்த்தாவே நீர் எதிர்பார்க்கிற தெய்வீக நல்ல ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தாவே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்ட வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக தங்கள் ஜீவியத்தை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். உடைய நாம மாத்திர மகிமை படட்டும். கர்த்தர் இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு என்று உடைய பிள்ளைகள் சாட்சி பகர அப்படிப்பட்ட தெய்வீக வாழ்க்கையை அனுபவமாக்கி கொள்ள இந்த நாளிலே எடுத்துரைக்கப்பட்ட செய்தி உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட
தேவன் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.